Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 20:22 சொல்லுது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அன்பானவர்களே, ஒருத்தர் தீமை செஞ்சுட்டா நானும் திருப்பி அவளுக்கு என்ன செய்யறேன் பாரு அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. தீமைக்கு தீமை செய்யணும்னு யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு காத்திருங்களேன். ஆண்டவர் நீங்க என்ன செய்யணும் செய்வீர் என்று காத்திருங்களேன். ஆண்டவர் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கர்த்தருக்கு காத்திருங்களேன். கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் ரட்சிப்பாராம். யாரை ரட்சிப்பார்? உங்களை ரட்சிப்பார். அதாவது தீமையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்க தீமைக்கு தீமை செஞ்சா அவன் திருப்பி இன்னொன்று செய்வான். அவனை நீங்க போட்டு கொடுத்தா அவன் உங்களுக்கு விரோதமா போட்டு கொடுப்பான். அவனை நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவன் உங்களுக்கு ஏதாவது செய்வான். தீமைக்கு தீமை செஞ்சா முடிவு வரையாது, திருப்பி போய்கொண்டே இருக்கும். நம்ம இறங்குறதுனால எந்த விதத்திலும் குறைஞ்சு போக மாட்டோம். ஒருவேளை அந்த இடத்துல அவமானப்படுற மாதிரி தோணலாம், அந்த இடத்துல வெட்கப்படுற மாதிரி தோணலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொண்டு வந்து அது மாத்திரம் உயர்ந்த அடைக்கத்தில் ஆண்டவர் உங்களை வைப்பாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம தீமைக்கு தீமை செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி நானும் தீமை செஞ்சா எப்படி? அவன் பேசுனா நானும் பேசுனா எப்படி? அவன் கெட்ட வார்த்தை பேசுனா நானும் கெட்ட வார்த்தை பேசுனா எப்படி? அவன் சண்டைக்கு நின்று என்னை அடிக்க வந்தானா நானும் அவனோடு கூட மல்லு கட்டி நின்னா எப்படி? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நீங்க கர்த்தருக்கு, நமக்கு முதல் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும், கர்த்தருக்கு காத்து இருக்கணும். எசப்பா நீங்க என்ன செய்ய போறீங்கப்பா, நீங்க என்ன பண்ண போறீங்கப்பா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு காத்து இருக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியானதை செய்வார். அவங்களுக்கு தாங்க இல்ல, அவங்களுக்கு தான் மூர்க்கமுள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்குரியவர்கள் மூர்க்கமுடையவர்களாகவும் நம்மளை எப்படினாவது காயப்படுத்துகிறவர்களாகவும் அவமானப்படுத்தணும்னு சொல்லி இருதயத்தை உடைக்கணும்னு சொல்லி வேணும்னே சில காரியங்கள் செய்யறாங்க. அது தீமை இல்லையா? ஒரு மனுஷனை ஹர்ட் பண்றது தீமை. அப்போ நீங்களும் அதை செஞ்சா எப்படி? தயவுசெய்து அதை செய்யாதீங்க. பொறுமையோடு காத்துருங்க. கர்த்தர் என்ன செய்ய போறாரு பாருங்க. உங்களை ரட்சிக்கிறது தீமையிலிருந்து ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கத்தில் ஆண்டவர் வைப்பார். ஆமென். உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் கொண்டு போய் வைக்க போறாரு. கவலைப்படாதீங்க, சமாதானமா இருங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி இருக்கிறீரே. அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா தீமைக்கு தீமை செய்யாம கர்த்தர் பொறுமையா இருக்க கிருபை பாராட்டியாலும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருங்க. அவர்களுக்கு நீ நேர்த்தியான பதிலை கொடுப்பீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நேர்த்தியான பதில் கொடுத்து அவள் இருதயத்திலே ஆறுதல் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பெரிய காலம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.